இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 22 நாங்கள் பாடுகின்ற ஒரு ஆழமான பாடல். விவிலியத்தில் காணக்கூடிய வியக்கத்தக்க தீர்க்க தரிசன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். சிலுவையின் திருப்பாடல் என்றும் இதனை அழைப்பார்கள். இதனுடைய பின்னணியை முக்கியத்துவத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் பாரம்பரியமாக தாவீது அரசரால் பாடப்பட்ட பாடல் என்று இது கொள்ளப்படுகின்றது. தாவீது தனது எதிரிகளால் வேட்டையாடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்த பொழுது பாடிய ஒரு புலம்பல் பாடலாக இது கொள்ளப்படுகின்றது. ஆனால் இங்கே நாங்கள் காணக்கூடிய ஒரு சில முரண்பாடுகள் இது தாவீதின் வாழ்வில் இல்லாத ஒரு சில விடயங்களை காட்டி நிற்கின்றன. தாவீதின் வாழ்வில் அவர் பல துன்பங்களை நிச்சயமாக சந்தித்தார். தனிமையை, புறக்கணிப்புகளை அவர் சந்தித்தார். மரணத்தின் விளிம்பு வரை அவர் சென்றிருந்தார். ஆனால் இந்த பாடலில் விவரிக்கப்படுகின்ற கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என்கின்ற அந்த வசனம் 16 மற்றும் ஆடைகளை சீட்டு போட்டார்கள் என்கின்ற 18வது வசனம் போன்றவை அவரது சொந்த வாழ்வு வரலாற்றிலே நடந்ததாக எந்த பதிவும் இல்லை. ஆகவே இது தாவீதை கடந்து ஆண்டவராகிய இயேசு மெசியாவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருப்பதை இட்டு நாங்கள் ஆச்சரியப்படுகின்றோம். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளர், இயேசுவின் சிலுவை பாடுகளை எழுதும் பொழுது இந்த திருப்பாடலையே தனது வரைபடமாக பயன்படுத்தியுள்ளார். இயேசு ஆண்டவருடைய இறுதி வாரத்தை சிலுவையிலே மத்தேயு நற்செய்தி 27:46 உரக்க கத்தி ஏலி ஏலி லேமா சபக்தானி என்பது இந்த திருப்பாடலின் முதல் வரிகள். இந்த வரியை ஆண்டவர் இயேசு சொன்னதன் மூலம் தாவீது முன்னறிவித்த அந்த நபர், அந்த மெஸ்ஸியா நான் தான். இந்த திருப்பாடல் இப்பொழுது என் வாழ்வில் நிறைவேறுகிறது என்பதை அவர் உலகிற்கு அறிவிக்கிறார். இந்த திருப்பாடலுடைய முக்கியமான ஒரு சில பகுதிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக 7-8 வசனங்களிலே ஏளனம் மற்றும் நிந்தை அவமானங்களை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டுமே என்கின்ற இந்த வரிகள் மத்தேயு 27:43 அப்படியே நிறைவேறுகின்றன. இயேசுவின் சிலுவை அடியில் நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதே வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை ஏளனம் செய்தார்கள். வசனம் 16-17 நாங்கள் காண்கின்றோம், என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என்கின்ற இந்த சித்திரவதையின் வெளிப்பாடு தாவீதின் காலத்தில் சிலுவையில் அறைதல் என்கின்ற தண்டனை முறை கிடையாது. அது பிற்பட்ட காலத்திலே ரோமானியர்களால் கொண்டு வரப்பட்ட, அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தண்டனை முறை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தாவீது இயேசுவின் கைகளும் கால்களும் ஆணியால் துளைக்கப்படுவதை முன்னறிவித்திருப்பது ஒரு மாபெரும் அதிசயம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்திலே ஆடைகளை பங்கிட்டுக் கொள்வார்கள், என் உடையின் மீது சீட்டு போடுகின்றனர் என்பது யோவான் நற்செய்தி 19:23-24 நாங்கள் காணக்கூடிய போர் வீரர்கள் இயேசுவின் தையல் இல்லாத மேல் அங்கிக்கு சீட்டு போட்டு கொண்ட அந்த துல்லியமான நிகழ்வை நிறைவேற்றுகின்றது. சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருப்பம் 21வது வசனத்திலே இந்த வேதனையோடு பாடுகின்ற இந்த பாடல் 22ஆம் வசனத்தில் இருந்து புகழ்ச்சிக்கு மாறுகிறது. உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் வேதனையிலிருந்து நான் புகழ்ந்து பாடுகின்ற அந்த அனுபவம் மனித மட்டத்திலே மிக உன்னத புகழாக, விசுவாச அறிக்கையாக கொள்ளப்படும். சகோதர சகோதரிகளே, இந்த பாடலை நாங்கள் இன்னும் ஆழமாக சற்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பாடலிலே வரக்கூடிய என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணி விடலாம் என்கின்ற அந்த 17வது வரி இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது ஏற்பட்ட உடல் ரீதியான வேதனையை எப்படியாக விளக்குகிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அகோரமான உடல் வேதனையை மருத்துவ ரீதியாக, இறையியல் ரீதியாக துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்ற வரிகள் இவை. அன்பார்ந்தவர்களே, சிலுவையிலே ஒருவர் அறையப்படுகின்ற வேளையிலே அவரது உடல் எடை முழுவதும் இந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட கைகளாலும் கால்களாலும் தாங்கப்பட்டது. இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது அவரது உடல் எடை முழுவதும் அந்த ஆணிகளிலே அடிக்கப்பட்ட கைகளாலும் கால்களாலும் தாங்கப்படும் பொழுது அந்த எலும்புகள் துருத்தன.
கைகள் விரிக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்ட நிலையில் உடலின் ஈர்ப்பு விசையினால் மார்பு கூடு மேல் நோக்கி இழுக்கப்படும். இதனால் தோல் பட்டைகள் விலகி டிஸ்லோகேட் ஆகி விலா எலும்புகள் ஒவ்வொன்றும் தோலுக்கு வெளியே துருத்தி கொண்டு தெரியும். ஒருவன் தன் மார்பை பார்த்தால் தன் எலும்புகளை தானே எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு அவை நீட்டிக் கொண்டிருக்கும். இந்த நிலையிலே சுவாசிப்பது மிக மிக கடினமானது. மூச்சு திணறல் என்பது சிலுவையிலே அறையப்பட்ட ஒருவர் அனுபவிக்கின்ற மகா கொடுமையான வேதனை. இந்த மூச்சு திணறல் ஒவ்வொரு முறையும் சுவாசிப்பதற்கு இயேசு தனது கால்களால் உடலை மேல் நோக்கி தள்ள வேண்டியிருந்தது. அந்த ஒவ்வொரு அசைவும் முதுகில் இருந்த காயங்களை சிலுவை மரத்திலே உரசி சொல்லொன்னா வேதனையை தந்திருக்கும். என்பவர்களே, இந்த திருப்பாடல் 15 நாங்கள் காணக்கூடிய என் வலிமை ஓடு ஓடாய் காய்ந்து போயிற்று, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லப்பட்டுள்ள இந்த நிலை ஆண்டவர் இயேசு இறுதியிலே தாகமாக இருக்கிறது என்று யோவான் 19:28 சொன்ன அந்த வார்த்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தீர்க்க தரிசனமாக தாவீதினால் சொல்லப்பட்டிருந்தது. என்பவர்களே, ஒரு எலும்பு கூட முறிக்கப்படவில்லை என்பது ஒரு அற்புதமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். திருப்பாடல் 22:17 எலும்புகளை எண்ணிவிடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் விடுதலை பயணம் 12:46 பாஸ்கா குட்டியின் ஒரு எலும்பும் முறிக்கப்படக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. இங்கே இயேசு சிலுவையில் இருந்த பொழுது மற்றைய இருவருடைய கால்களையும் ரோமானிய வீரர்கள் முறித்தார்கள். ஆனால் இயேசு ஏற்கனவே இறந்து விட்டதை கண்டு அவரது கால்களை முறிக்கவில்லை என்று யோவான் 19:33-36 வரை நாங்கள் காண்கிறோம். எலும்புகள் எண்ணும் அளவிற்கு வெளியே தெரிந்தாலும் அவை முறிக்கப்படவில்லை. இது இயேசுவே அந்த உண்மையான பாஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை உறுதிப்படுத்துகிறது. நிர்வாணமான இழி நிலை ஏளனம் செய்யப்படுகின்ற நிலையை 7வது வசனத்திலே நாங்கள் காண்கிறோம். பண்டைய கலாச்சாரத்திலே சிலுவையில் அறையப்படுகின்றவர்கள் பெரும்பாலும் நிர்வாணமாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார்கள். இது ஒரு மனிதனின் கௌரவத்தை முற்றிலும் சிதைக்கின்ற ஒரு செயலாகும். எலும்புகளை எண்ணி விடலாம் என்பது ஒரு காட்சி பொருளாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் நிர்வாணமாக்கப்பட்டு இருக்கிற அடுத்த நிலை அவர் கேலி பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று காட்டுகின்ற அந்த வார்த்தைகள். என்பவர்களே, இந்த திருப்பாடல் 22 இறுதி பகுதி வேதனையில் இருந்து புகழ்ச்சிக்கு மாறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன், ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் என்கின்ற இந்த வரிகள் ஆழமான ஒரு ஜெபத்தின் அடித்தளமாக அமைகிறது. என்பது சகோதர சகோதரிகளே, எபிரேய அரபிய மொழியிலே ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று ஒலிக்கின்றது. இதனுடைய ஆழமான விவிலிய இறையியல் பொருளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித அனுபவத்தினுடைய ஆக கூடிய இருளின் அனுபவம் என்று சொல்லி நம் வாழ்விலே நாங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏன் ஒரு கட்டத்தில் பல தடவைகளிலே வாழ்வின் தருணங்களிலே இனிமேல் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, என் கடவுள் கூட என்னுடைய கதறலை கேட்கவில்லையே என்று உணர்கின்ற அந்த பள்ளத்தாக்குகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்வின் இருளோடு, நம்முடைய வாழ்வின் தனிமைகளோடு நாங்கள் ஆழமாக தியானிக்க முடியும். மற்றவர்களே, மனித வேதனைகளிலேயே மிகவும் கொடியது உடல் வலி அல்ல, மாறாக மனதிலே படக்கூடிய அந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு. இயேசு அந்த சிலுவையிலே அவர் பல்வேறு விதமான வேதனைகளை அனுபவித்தார். ஒரு 4 விதமான தனிமைகளை அவர் உணர்ந்தார். தன்னுடைய நண்பர்களால் கைவிடப்பட்டிருந்தார். சீடர்கள் அனைவரும், அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவரை விட்டு ஓடிவிட்டனர். சமூகத்தினால் கைவிடப்பட்டிருந்தார். மக்கள், அவரால் நன்மைகள் பெற்ற மக்கள் இப்பொழுது அவரை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். வெறும் பார்வையாளர்களாகவும் ஏளனம் செய்கின்றவர்களாகவும் இவரால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற நிலைகள். மரணத்தின் அச்சுறுத்தல், உயிர் பிரிகிற தருணம், ஒரு விதமான ஆழமான ஒரு தனிமையின் அனுபவம். 4வதாக இறைவனின் மௌனம், தந்தையின் மௌனம். இது மிக பயங்கரமான ஒரு அனுபவம். பிரியமான சகோதரர்களே, இதுதான் எல்லாவற்றையும் விட
பெரிய இருள் நம் வாழ்விலே நாங்கள் சந்திக்கக்கூடிய தீராத நோய்களாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், நாம் அன்பு செய்கின்றவர்களுடைய இழப்பாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் இந்த தனிமையை உணர்கிறோம். தனிமை என்பது நம்மை சுற்றி பலர் இருந்தாலும் என்னுடைய வலியையும் வேதனையையும் என்னுடைய மதிப்பையும் என்னுடைய பெருமதியையும் உணர என்னோடு பேச ஒருவர் இல்லையே என்கின்ற அந்த தவிப்பு. சிலுவையிலே அவருடைய தவிப்பும் இதே தவிப்பு தான். கடவுளுடைய மௌனம் என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம், எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் வராமல் விண்ணகத்திலிருந்து மௌனம் மட்டுமே நிலவுகின்ற பொழுது கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா என்று உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு கேள்வி ஆரம்பமாகும். அந்த கேள்வி தொடர்ந்து 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 உள்ளத்திலே அது நிறைந்து வரும் பொழுது ஒரு பெரிய இருளிலே தனித்து விடப்படுகின்ற ஒரு அனுபவமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன் என்னை கைவிட்டீர் என் நிறைவா என்று அவர் அழைத்து அந்த மௌனத்தினிடையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கதறல். என்று சகோதர சகோதரிகளே, இந்த மனித அனுபவத்தினூடாக ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார். எங்கள் வாழ்வின் இருள் சூழ்ந்த நிலைகளிலே அந்த வேதனைகளினுடைய வலி என்னவென்று, ஆழம் என்னவென்று சொல்லி ஆண்டவர் இயேசு அனுபவித்திருந்தார் என்றால், நீங்களும் நானும் இதே மாதிரியான தனிமையான இருள் சூழ்ந்த நேரங்களில் பயணம் போகும் பொழுது நிச்சயமாக அதை அறிந்த அனுபவித்த ஆண்டவராக அந்த ஆண்டவர் இயேசு எங்களோடு கூட இருக்கின்றார் என்கின்ற ஒரு வெளிச்சம் நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கைவிடப்பட்டதாக உணர்ந்த தருணங்களை நினைத்து பாருங்கள். அந்த வேளையில நாங்கள் பல வேளைகள்ல பெருமூச்சுக்களை மட்டுமே நாங்கள் விட்டிருப்போம். எங்களுடைய பெருமூச்சுக்கள், அந்த வேளையில நாங்கள் விடக்கூடிய பெருமூச்சுக்கள் தான் அற்புதமான செபங்கள். வார்த்தைகள் தேவையில்லை. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் இறைவான் இறங்கி இருக்கிறீர் என்கின்ற எங்களுடைய அங்கலாய்ப்பும் அந்த செபமும், ஆண்டவரே உம்முடைய கையை கொடுத்து என்னை தூக்கி எடும் என்று நாங்கள் அழுகின்ற சில வேளைகள், எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய பரிதவிப்புகள், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் உடைந்த நிலையில் இருந்து எழுப்புகின்ற, நம்பிக்கையற்ற நேரங்களில் இருந்து கடவுளை போற்றி புகழுகின்ற எல்லா விடயங்களும் நாங்கள் எதிர்பார்த்ததை போல் நடக்கும் பொழுது ஒன்று மாறி அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் எங்களோட வாழ்க்கையை தேடி வரும் பொழுது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியோடு முன்னோக்கி செல்வது மிக மிக இலகுவானது. ஆனால் எப்பொழுது எங்களோட வாழ்க்கையில இந்த இருளிலே தனித்து விடப்படுகிற நிலைகள் வருகிறதோ, அந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இல்லாமல் போவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நம்பிக்கைகள் தகர்ந்து போகும், மன அமைதி இல்லாமல் போகும், மகிழ்ச்சி இல்லாமல் போகும். இறைவானீர் எங்கே இருக்கின்றீர் என்கின்ற அந்த அழுகை மட்டும். ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? நான் உம்மை விட்டு தூர விலகி சென்று விட்டேனா, அல்லது உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு தூர சென்று விட்டதா என்கின்ற அந்த அங்கலாய்ப்பு. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உணர்வு, பல வேளைகள்ல அவர்கள் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு அகன்று சென்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த பெரிய வலி, அந்த அனுபவத்தை ஈ கபோத் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம். ஈ என்று சொன்னால் இல்லை, கபோத் அப்படி என்று சொன்னால் அது மாட்சிமை, கடவுளுடைய மாட்சிமை இல்லாமல் போகின்ற அந்த நிலைகள். பபிலோனிய அடிமைத்தனத்திலே அவர்களுடைய இதயத்திலே ஏற்பட்ட அந்த பெரிய வேதனை, அந்த வடு, அந்த ஈ கபோத் அனுபவம். சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் சிலுவையிலே அழுத அந்த அழுகை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட உணர்வு ரீதியாக மட்டுமல்ல, மானிட வாழ்வினுடைய யதார்த்த நிலையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளின் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட நின்று அழுவதாக, நாம் கைவிடப்பட்டதாக உணர்கின்ற தருணங்களிலே நம்மோடு நிற்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றது. கடவுள் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை. அவர் நம்மை சுமப்பதற்காக நம்மை தூக்கி எடுக்கின்ற தருணங்கள் இவை என்று சொல்லி, என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த தருணங்கள். இயேசுவினுடைய இந்த கதறல், என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு தர்க்க ரீதியான கேள்வி அல்ல. அது ஒரு குழந்தையின் அழுகையை போன்றது. தந்தையே, நீர்
எங்கே இருக்கின்றீர்கள்? தந்தையே, உம்முடைய கரம் எங்கே? உம்மை என்னால் உணர முடியவில்லையே என்கின்ற அந்த ஆன்மாவின் பரிதவிப்பு இந்த சிலுவையில் எதிரொலிக்கின்ற நேரம் இது. உம்முடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், என்னால் எதையும் தாங்கிக் கொண்டு முன்னேற முடியும் என்ற மனித உள்ளத்தின் ஆழமான ஏக்கத்தை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய மனித தன்மையிலே இருந்து ஆண்டவர் இயேசு இங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மையை கற்றுத் தருகிறார். அவர் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் அவர் பூரணமான ஒரு மனிதனாக, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதரை போல் இருந்தார் என்பதை பொருட்டு தந்தையினுடைய பிரசன்னம் அவருக்கு தேவைப்பட்டது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வலிகளை தாங்கிக் கொள்வான், ஆனால் நான் தனியாக இருக்கிறேன் என்று உணரும் பொழுது அவன் முற்றிலும் உடைந்து போவான். கடவுளுடைய பிரசன்னம் மறைந்து போகிற தருணங்கள்ல எங்கட வாழ்க்கையில எம்மை விட்டு கடவுள் தூர விலகி சென்று விட்டாரோ என்று உணர்கின்ற வாழ்க்கை அனுபவத்துல இறுக்கமாக இறைவனை பிடித்து கொண்டு நாங்கள் மெதுவாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையூடாக எங்களை காட்டி நிற்கிறார்.